Hi friends, welcome to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் சுவையான ஒரு டிஷ் தான் அவியல். இந்த அவியல் பார்த்திங்கன்னா சாதத்தோட நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட நல்லாயிருக்கும், அடையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸோட அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவியலை நிறைய காய் நம்ம ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காய் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய், காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் தேங்காய். இது ஃப்ரெஷ் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு. அப்புறம் தயிர் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். முதல்ல அவியலுக்கு வேண்டிய காயெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாக மசிஞ்சு போயிடும். காயெல்லாம் அவியல் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகி கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு கடாயிலையோ பாத்திரத்துலையோ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது அதை நம்ம வேண்டிய அளவு நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் இல்லாமல் மற்ற நீர் காய்கள், பூசணிக்காய், புடலங்காய், அப்புறம் வெள்ளை பூசணி, இதெல்லாமே கூட நம்ம ஆட் பண்ணி அவியலை செய்யலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இது மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம சேனல்லே எப்படி டேஸ்டியாக கிறிஸ்பியாக முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மேலே. நம்ம அவியலுக்கு காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம அது குக் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஓவர் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஸ்லைட்டாக க்ரன்ச்சினஸ் இருக்கும்போதே நம்ம நிறுத்திட்டோம்னா அது மீதி சூடில் இன்னும் தரோவாக குக் ஆகிடும். இப்போது அதுக்கு வேண்டிய மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த தேங்காய் சீலெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை ஃப்ரெஷ் கோகோனட் கிடைக்கலன்னா நம்ம ஃப்ரோசன் கோகோனட் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெதுப்பாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் அவியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பத்துமா என்ன ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் ஆட் பண்ண அப்புறமா அதில் இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவியலில் நம்ம சேர்த்துக்கலாம். அவியலில் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கும்போது தயிர் வெடிச்சிடும். அதனால ஹீட் கம்மியாக வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம்
கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம அவியலில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவியலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது ஆற ஆற திக்காயிடும். ஸோ அதனால் நீங்கள் நிறுத்தும்போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நிறுத்திடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறினே திக்காக நமக்கு சூப்பராக அவியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம அவியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மொபைலில் தேடி வரும். இன்னொரு எக்ஸைட்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.